வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என் ஸ்டைலில் எப்படி தக்காளி குருமா செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க இன்க்ரீடியன்ஸ்க்குள்ள போகலாம். ஒரு அரை மூடி தேங்காய், 3 பழுத்த தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 8 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு சில பொருள் எடுத்து வச்சுருக்கேன், அதை பார்த்துடலாங்களா? 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு கல்பாசி, ஒரு ஏலக்காய். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ தாளிப்பு பொருளும் உப்பையும் தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிக்கு எடுத்து வச்ச பொருளை போட்டுக்கலாம். அதோட வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ புதினாவை சேர்த்திக்கலாம். அதையும் ஒரு வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்ச விழுது சேர்த்திக்கலாம். அதோட உப்பையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது பொட்டுக்கல்ல கசகசாலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால் இப்போவே கொஞ்சம் சேர்த்திட்டு கொதி வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்து வந்ததில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இந்த டேஸ்ட்டான தக்காளி குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.